வெல்கம் டு ஐஸ்வர் அகாடமி. இப்போ நம்ம போன வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் பார்த்தோம் இல்லையா, அது போல் இப்போது நம்மளுடைய தேசிய பாடல் பார்க்கலாம். நம்மளுடைய தேசிய பாடல் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்தே மாதரம் பாடல் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய தேசிய பாடல். இது எங்கே பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1996 நடந்த கல்கத்தா மாநாட்டில் தான் இந்த தேசிய பாடலை பாடியிருப்பாங்க. சரிங்களா, இந்த கல்கத்தா மாநாட்டினுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரகமதுல்லா சயானி. ரகமதுல்லா சயானி அப்படி இல்லைன்னா சகானி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1896 நடந்த கல்கத்தா மாநாட்டில் தான் நம்மளுடைய தேசிய பாடல் முதலாக பாடப்பட்டிருக்கும். தேசிய பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. சரிங்களா, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கிருந்து இந்த நம்மளுடைய தேசிய பாடலை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு நாவல். சரிங்களா, ஆனந்த மடம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நாவல். அந்த ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல இருந்து தான் நம்மளுடைய தேசிய பாடலான வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை எடுத்திருப்பாங்க. யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான். சரிங்களா, யார் நம்மளுடைய தேசிய பாடலை பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். நம்மளுடைய தேசிய கீதத்தையும் யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடியிருப்பாரு. அது போல தேசிய பாடலையும் யார் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடுறாரு. நம்மளுடைய தேசிய பாடலை எப்போ ஏற்றுக்கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 24, 1950. சரிங்களா, ஜனவரி 24, 1950. நம்மளுடைய தேசிய கீதமும் சேம் இதே நாளில் தான் 1950 ஜனவரி 24 தான் ஏற்றிருப்பாங்க. அதே தேதியில தான், அதே நாளில், அதே வருஷத்துல தான் நம்மளுடைய தேசிய பாடலையும் ஏற்றுட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா, நம்மளுடைய தேசிய பாடல் இருக்கு இல்லையா, அதை யார் மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து மொழிபெயர்க்கிறாரு. எந்த மொழியில மொழிபெயர்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்காள மொழியில மொழிபெயர்க்கிறாரு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1905. என்னன்னு மொழிபெயர்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமர் சோனா பங்காளா அப்படின்ட்டு தான் நம்மளுடைய தேசிய பாடலை ரவீந்திரநாத் தாகூர் மொழிபெயர்க்கிறார். எந்த மொழி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வங்க மொழி. எப்போ அப்படின்னா 1905. என்ன மொழிபெயர்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அமர் சோனா பங்காளா. தேசிய பாடலை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா, இதோட தேசிய பாடல் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம தேசிய உறுதிமொழி இருக்கு இல்லைங்களா, தேசிய உறுதிமொழி இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்தியா என் நாடு, இந்திய நாட்டில் உள்ள அனைவரும் என் சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த பாடலை யார் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் எழுதியிருப்பாரு. எந்த மொழியில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு மொழியில. தெலுங்கு மொழியில எழுதுறாரு. சரிங்களா, உறுதிமொழி, தேசிய உறுதிமொழி யார் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிமாரி வெங்கட சுப்பாராவ் எழுதுறாரு. எந்த மொழியில் அப்படின்னா தெலுங்கு மொழியில எழுதுறாரு. அப்போ நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேசிய பாடல் எப்போ பாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1886 கல்கத்தாவில் நடந்த மாநாட்டில் யார் தலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரகமதுல்லா சகானியினுடைய தலைமையில் நடந்த மாநாட்டில் தான் நம்மளுடைய தேசிய பாடல் முதலாக பாடப்படுது. யார் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் பாடுறாரு. யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்றவர் எழுதியிருப்பார். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. தேசிய கீதமும் தேசிய பாடல் ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து எக்ஸாமுக்கு கேள்வி எதிர்பார்க்கலாம். அதனால் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம அடுத்து ஐஎன்சியில் வந்து வேறு ஒரு தலைப்பில் இருந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.